இந்த இரண்டிலும் ஐயப்பன் பெருமானுடைய காட்சியை இன்னும் நாம் சில நேரங்களிலே பார்த்து இருக்கிறோம். மகர ஜோதியாக இந்த மகர மாதத்தில் மகர ராசியில் சூரியன் வலம் வந்து நுழைகிற தனுசு ராசியிலிருந்து மகர ராசியிலே நுழைகிற இந்த தருணத்தில் நம்முடைய மகாராஜா மிக அந்த காட்சியை பார்க்கிறோம். இவ்வளவு நேரம் நாம் காத்திருந்த இந்த கதவுகள் திறக்கப்பட்டு நம்முடைய சாட்சாத் அன்னதான பிரபுவாக ஐயப்பன் பெருமானுக்கு நிவாரணை நடக்க இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க இருக்கிறோம். திருக்கல்லம் திரவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தே என்று வள்ளல் பெருமான் பாடுகிறதை போல இந்த பொன்மேடையாக இருக்கக்கூடிய இந்த பொற்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தர்ம சாஸ்தாவாக இருக்கக்கூடிய நம்முடைய ஐயப்பன் பெருமானுக்கு திருஆபரண பெட்டியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நகைகள் சாத்தப்பட்டு விட்டது. மண்டல மகாராஜா ஒரு காட்சியை தரிசனம் செய்தாரோ அற்புத காட்சியை நமக்கெல்லாம் கருவறைக்கு உள்ளே இருந்து சாட்சாத் பரம்பிரம்மமாக இருக்கக்கூடிய தர்ம சாஸ்திரமாக இருக்கக்கூடிய கல்லும் முள்ளும் காலுக்கு வெத்து என்று இருமுடி தாங்கி நடந்து வந்து ஒரு மனதாக வணங்கக்கூடிய வணங்குவோருக்கெல்லாம் அருளை வாரி வாரி வழங்கக்கூடிய ஐயப்பன் பெருமான் சின்முத்திரையோடு யோகப்பட்டையோடு அமர்ந்தபடி காட்சி கொடுக்கக்கூடிய அங்கிருக்கிற பக்தர்கள் எல்லாம் பெறக்கூடிய காட்சியை நாம் திரைவாயிலாக பார்க்கிறோம். ஜோதி பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவமாக மகர ஜோதி முதற்காட்சியை நாம் எல்லோரும் திரையின் வாயிலாக கண்டு தரிசனம் செய்தோம். காண கண்கோடி வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புத காட்சியை நாம் எல்லோரும் பார்த்தோம். நம் ஆன்மாவுக்குள்ளே ஜோதி புறமாய் அகப்புறமாய் புறப்புறமாய் விளங்கக்கூடிய பரம்பொருளினுடைய ஜோதி தரிசனத்தை காந்தமலையின் பொன்னம்பலமேட்டில் இரண்டாவது முறையாக நாம் பார்க்கிறோம். ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவமாக இரண்டாவது முறையாக நம் காந்தமலையிலே பொன்னம்பலமேட்டிலே அந்த அற்புதமான மகர ஜோதி தரிசனத்தை பார்த்தோம். இதோ நிறைவாக மூன்றாவது முறையாக நாம் இன்னும் சில நிமிடங்களிலே இந்த ஜோதியை பார்க்க இருக்கிறோம். சுவாமியே சரணமையப்பா என்ற பக்தர்களுடைய கோஷம் நமக்கு இங்கிருந்தே நம் காதுகளில் கேட்கிறது. அன்னதான பிரபுவே என்று அன்போடு அழைக்கிற கோஷம் நம் காதுகளுக்கு கேட்கிறது. இந்த ஆண்டு நாம் காத்திருந்த மகர ஜோதி நிறைவான காட்சி, மனதினை நிறைக்கின்ற காட்சி, நம் எண்ணங்களின் வண்ணங்களை கொண்டு வரக்கூடிய காட்சி, சுவாமி ஐயப்பன் நம் மனதிலே சிம்மாசனமிட்டு அமரக்கூடிய அற்புத காட்சியை ஜெயா தொலைக்காட்சியின் வாயிலாக நேரலிலே கண்டுகளித்தோம். இதோ கருவறையில்